மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பிரபுராய். நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோரின் உயிரை குடிக்கும் புகையிலை அரக்கனால் ஏற்படும் தீமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை ஏற்படுத்தும் புகையிலை பொருட்களை ஒழிக்க இன்று அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். உலக புகையிலை எதிர்ப்பு நாளையொட்டி சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். புற்றுநோய், பக்கவாதம், மாரடைப்பு, நுரையீரல் பாதிப்பு, தோல் நோய்கள் போன்ற அனைத்து கேடுகளுக்கும் மூல காரணம் புகையிலை பொருட்கள்தான் என்றால் அதன் கொடூர பாதிப்புகளை புரிந்து கொள்ளலாம். இளைஞர்களிடம் எளிதில் தொற்றிக்கொள்ளும் புகைப்பழக்கம் நாளடைவில் எல்லா நோய்களுக்கும் வித்திடுவதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். சிகரெட் பிடிக்கும் போது நாம எடுக்கிற ஒரு புகையிலையும் வாய் புற்றுநோய், உதடு புற்றுநோய், பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் வரும். ஆஸ்துமா தொந்தரவு, மூச்சு விடுற தொந்தரவு போல விஷயங்கள் வரும். வயிற்று வலி வரும். பெரிய பெரிய விஷயம் வரும். நுரையீரல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், வாய் புற்றுநோய். அதனால உங்களுக்காக இல்லாட்டினாலும் உங்களை நம்பி இருக்க உங்க குடும்பத்துக்காக மறுபடியும் சொல்றேன், தெரிஞ்ச தற்கொலை பண்ணிக்காதீங்க. ஆண், பெண் என இரு பாலரிடமும் புகையிலை பொருட்களை பயன்படுத்தும் பழக்கம் இருப்பதுதான் மிகவும் வேதனை. பீடி, பெண் சுருட்டுகளை புகைத்தல், குட்கா போன்ற புகையிலை பொருட்கள் மெல்லுதல் ஆகியவற்றால் இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் 10 முதல் 12 லட்சம் பேர் வரை உயிரிழக்கிறார்கள். இது உலக அளவில் புகையிலை பொருட்களுக்கு பலியாவோரின் எண்ணிக்கையில் 20 விழுக்காடு என்பது அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம். இத்தகைய ஆபத்தான புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதில் இருந்து விடுபடுவதற்கு மருத்துவர்கள் கூறும் ஆலோசனைகளை கேட்போமா? முதல்ல காலைல எழுந்தோடனே முடிஞ்ச அளவுக்கு அந்த புகையிலை தடுக்காம இப்படி டிலே பண்ணணும். டிலேயிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிலே பண்ணணும். செகண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். வேறு ஏதாவது டிவி பார்க்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ஏதாவது ஒன்று அந்த காலையில் அந்த கிரேவிங் போடுற வரைக்கும் ஏதாவது பண்ணலாம். மூணாவது தண்ணி குடிக்கணும். ஒரு லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னா அந்த வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ சிகரெட் பிடிக்கணுன்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்காது. நாலாவது டீப் பிரெத், நல்லா மூச்சு இழுத்து 20 தடவை விடணும். ஸோ அப்போ அந்த சிகரெட் பிடிக்கணுன்ற இது அவங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் தாண்டி 5வது தான் ட்ரக்ஸ். உங்களோட டாக்டர் கிட்ட போயிட்டு நான் விடணும்னு ஆசைப்படுறேன், நான் நிச்சயமா விட்டுறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து உங்கள் டாக்டர் வந்து இந்த நிக்கோட்டின் கம், புப்ரோப்ரியான் மாதிரி நிறைய மருந்துகளை கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்க குழந்தைகள், மனைவிகள் எல்லாரையுமே வந்து நம்ம பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம காப்பாற்றலாம். எப்பாடுபட்டாவது புகையிலை பழக்கத்தில் இருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். அதே நேரத்தில் புகையிலை கட்டுப்பாட்டு சட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தி புகையிலை இல்லாத நாட்டை உருவாக்க வேண்டியது அரசின் உடனடி பணி. அரசும் மக்களும் இணைந்தால்தான் இது சாத்தியமாகும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.